வெல்கம் டு விஜி ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எட்ஜஸ்லாம் லெவல் பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். இது ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு. இது லைனிங் ஸ்லீவ் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறேன். இதுவே நார்மல் ஸ்லீவ் அப்படின்னாக்கா 1 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கணும். அப்போ தான் மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ண முடியும். இப்போ ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட ஸ்லீவ் லென்த்து 10.5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் அளவில், அதாவது மார்க்கிங்லேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி நான் லைன் போட்டுக்கிறேன் கட்டிங் அளவுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஆம்ஹோல் லூஸ்க்கான ஆகலாம் ஸ்லீவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பத்தாது அப்படிங்கிறனால நான் ஒரு ஃபோல்டிங் மட்டும் தள்ளி போட்டுட்டேன். இப்போ ஃபோல்டிங்லேருந்து ஆம்ஹோல் லூஸ் என்ன அளவோ அதை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்லீவோடைய அடிக்கை அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடிக்கை அளவு மார்க் பண்ணுறதுக்கு ஒருத்தருடைய டைரெக்டாக பாடியில் எடுத்து செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கணும். இவங்களோட செஸ்ட் ரவுண்டு 35 இன்ச்சு. இதை 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணும்போது இதே நம்பர் தான் வரும். நம்ம இதை வந்து பாயிண்டில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கட்டிங்லேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ டேப் அந்த கட்டிங் அளவுலேருந்து நம்ம 3.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்டிங்லேருந்து நம்ம ஆம்ஹோல் லூஸ்க்கான அளவை மார்க் பண்ணிக்கணும். இவங்களோட ஆம்ஹோல் லூஸு 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சை ஃபோல்டிங்கில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவ் லூஸு 11 இன்ச்சு. அதில் பாதி 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மேலே ஃபோல்டிங்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து அடுக்கிய அளவுக்கு கேர்வ் வரையணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து தான் நம்ம கேர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இருந்தும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இருந்தும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த 1.5 இன்ச்சு லைனில், அந்த 1.5 இன்ச்சு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கேர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி டூல் வச்சும் நீங்கள் வந்து கேர்வ் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது அந்த 1.5 இன்ச்சு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் கேர்வ் போடணும். இல்லை அப்படின்னா கையிலையே வந்து கேர்வ் வரைஞ்சிக்கலாம். அப்படி வரையும் போது டாட்டாக வரைஞ்சிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த லைனை வந்து அந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அடுத்து உள்வளைவு எடுத்துக்கலாம். உள்வளைவு எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோல்டிங்கில் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ஆம்ஹோல் லூஸு 8 இன்ச் அப்படின்னா இங்கே வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 4 இன்ச்சு மிட் பாயிண்ட் வருது. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆம்ஹோல் லூஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிற குட்ட அளவுலேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம ஃபோல்டிங்லேருந்து ரெடி அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்லேருந்து, அந்த 1.5 இன்ச்சு மார்க்கிங்லேருந்து தான் நம்ம கேர்வ் வரையணும். கேர்வ் வரையும்போது லைட்டாக ஷார்ப்பாக கொண்டுட்டு வந்துடணும். அந்த 1/2 இன்ச்சுக்கு திரும்ப நம்ம முடிக்கும்போது ஷார்ப்பாக கொண்டுட்டு போய் முடிச்சுக்கணும். அவ்வளோதான். இதில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நம்ம வந்து போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். சுடிதார், ப்ளவுஸு எதுக்காக இருந்தாலும் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். ஃபோல்டிங்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சிலேருந்து கேர்வ் எடுக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஷோல்ட்ரு பாயிண்டில் ஸ்லீவ் கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அதிகமாக மெஷர்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய மெஷர்மெண்ட் இருக்கும்போது அதில் வந்து நிறைய தப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, கட் பண்ணும்போது அதிகமாக மெஷர்மெண்ட் இல்லாமல் சிம்பிளான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆம்ஹோல்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் நம்ம சிசர் கட் போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்த வந்து நான் உள்வளைவு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து அதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. இருந்தாலும் வந்து உங்களுக்காக இது வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். 2 லேயர் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த லேயர் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா ஸ்லீவுக்கும் இதே மாதிரி லேயர் வந்து வராது.
ஒரு சில ஸ்லீவுக்கு மட்டும்தான் வரும். ஒருத்தரோட உடல் அமைப்பு பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த உள்வளைவு வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து கட் வரும். இப்போ இந்த மாதிரி கட் வரல அப்படின்னா நம்ம பண்ணின கட்டிங் வந்து தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி கேர்வ் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வரைங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி கட் பண்ணி தச்சு பாருங்கள். தேங்க்யூ.